அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை நமக்கு கண்முன் கொண்டு வந்து செல்வதற்காக வரலாறு பற்றிய பாடங்களை விளக்குவதற்கு நமது 3ஆம் வகுப்பு மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் ஹஃபீல், பிலால், ஆகில், அஜ்மீர், ஷாஃபிக், ஹாஃபிஸ். மாணவர்கள் நிதானமாக சொல்லுங்க. மைக்கு பார்க்க சொல்லுங்க. எந்த இதுல எல்லாமே இங்க உட்கார்ந்துருக்கிறதுல நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய அத்தா, நம்மளுடைய அஜத்து எல்லாரும் அப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க. சரிங்களா? அதனால உனக்கு சொல்றது நல்ல கம்ஃபர்டா இருக்கு, நல்ல முறையில் நான் சொல்றது எல்லாம் கேட்குது அப்படிங்கிறப்ப நீங்க பாடத்தை சொல்லலாம். சரிங்களா? அதனால மைக்கு முன்னாடி வந்து உங்களுடைய சப்தம் ஸ்பீக்கர்ல வருதாங்கிறத கவனிங்க. இல்லைன்னா மைக்கு கொஞ்சம் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? கொஞ்சம் மைக்ல நாக்கே நல்லா மைக் முன்னாடி வந்துருங்க. உண்மை நபிசுல்லாஹு அரபு நாட்டின் பிரபலமான தேசமான மக்கா மாநகரை கிபி 571 ஆம் ஆண்டில் ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை பிறந்தார்கள். நமது நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை எப்போது வஃபாத்தானார்கள்? நமது நபிசுல்லாஹு அவர்கள் தந்தை நமது நபிசுல்லாஹு அவர்கள் பிறக்கும் முன்பே வஃபாத்தானார்கள். நமது நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயார் எப்போது வஃபாத்தானார்கள்? நமது அவர்களின் 6 வயதான போது நமது நபிசுல்லாஹு தாயார் வஃபாத்தானார்கள். நமது நபிசுல்லாஹு அவர்கள் தனது தாயார் மரணித்த பிறகு யாரிடம் வளர்ந்தார்கள்? நமது நபிசுல்லாஹு அவர்கள் தனது தாயார் மரணத்திற்கு பிறகு தனது பாட்டனார் அப்துல் முத்தலிபை கண்டார்கள். நமது நபிசுல்லாஹு அவர்களின் பாட்டனார் எப்போது வஃபாத்தானார்கள்? நமது நபிசுல்லாஹு அவர்களுக்கு 8 வயதான போது நமது நபிசுல்லாஹு அவர்களின் பாட்டனார் வஃபாத்தானார்கள். பாட்டனார் வஃபாத்திற்கு பிறகு நமது பெரிய தந்தை அபூ தாலிபிடம் வளர்ந்தார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25ஆம் வயதில் திருமணமானது. வாலிப பருவத்தில் சமூக நலனில் அக்கறை உள்ளவராக இருந்தார்கள். ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள், கூலி ஆட்களுக்கு உதவி செய்வார்கள், பழகினருக்கு ஒத்தாசை புரிவார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40ஆம் வயதில் நபி பட்டம் அருளப்பட்டது. மக்காவில் அருகில் ஹிரா மலைக்குகையில் நீண்ட நாள் தங்கி இறைவனை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றி நபித்துவ சுப செய்தியை கூறினார்கள். முதலில் ஈமான் கொண்டவர்கள் யாவர்? முதலில் ஆண்களில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், பெண்களில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், சிறுவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், பணியாளர்களில் ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மக்கத்து சார்புகளின் முன்னர்கள் அதிகமானதால் நபிஸ்லாமின் கட்டளைப்படி முஸ்லிம்கள் ஹபஷாவிற்கு சென்றனர். நபித்துவம் பெற்ற 10ஆம் ஆண்டில் என்ன நிகழ்வு நடந்தது? நபித்துவம் பெற்ற 10ஆம் ஆண்டில் நபிஸ்லாமின் பெரிய தந்தை அபூ தாலிபும், அதே ஆண்டில் நபிஸ்லாமின் மனைவி ஹதீஜா அம்மையாரும் வஃபாத்தானார்கள். இந்த ஆண்டை நபிஸ்லாமின் அவர்கள் ரோமானி என அறிவித்தார்கள். நபிஸ்லாமின் அவர்கள் தொடர் துன்பங்களுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு வெறுமதியாக மிகழ் படத்தை தந்தார். இதில் நபிஸ்லாமின் அவர்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொண்டு வந்தார்கள். மக்காவில் 13 ஆண்டுகள் அழைப்பு பணிக்கு பிறகு அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க நபிஸ்லாமின் அவர்கள் மதீனாவுக்கு செல்ல செய்தார்கள். மதீனத்து வாழ்க்கை என்றால் என்ன? நபிப்பட்டம் கிடைத்து மதீனாவில் வாழ்ந்த 10 ஆண்டுகள் இதற்கு மதீனத்து வாழ்க்கை எனப்படும். நமது நபிஸ்லாமின் அவர்களை மதீனத்து வாசிகள் எப்படி வரவேற்றார்கள்? நமது நபிஸ்லாமின் அவர்கள் மதீனாவுக்கு வரப்போற செய்தியை கேட்டு எல்லாரும் நபியருக்காக காத்திருக்கிறார்கள். சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாரும் வீதி வீதியாக மகிழ்ச்சியாக வரவேற்றார்கள். அன்சாரிகள் முஹாஜிர்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? நபி அவர்கள்
முஹாஜிர் அன்சாரிகள் எல்லாம் சகோதரம் வந்து தேவைப்படுத்தினார்கள். இதனால் அன்சாரிகள் வீடு வியாபாரம் அனைத்தையும் அன்பளிப்பாக கொடுத்தார்கள். முஸ்லிம்களின் 3 எதிரிகள் யார்? மக்காவில் முஸ்லிம்களுக்கு ஒரு எதிரிகள் தான் இருந்தார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு மதீனாவில் 3 எதிரிகள் இருக்கிறார்கள். காஃபிர், யஹூதி, முனாஃபிக். பதிமூணு பற்றி கூறுவர். இது இஸ்லாத்தின் முதல் போராகும். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடந்தது. இது முஸ்லிம்கள் 313 பேர், காஃபிர் 1000 பேர் இருந்தார்கள். இந்த போரில் அல்லாஹ் தஆலா அரசுகளை வைத்து உதவி செய்கிறார். உகது போர் பற்றி கூறுவர். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடந்தது. போரில் முஸ்லிம்கள் செய்த தவறின் காரணமாக 70க்கும் மேற்பட்ட நபர்கள் ஷஹீதானார்கள். நபி அவர்களின் 2 படிகள் ஷஹீதாகப்பட்டது. பிறகு முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த கமல் போர் பற்றி கூறுவர். இப்போர் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு காபாவில் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடந்தது. இது 10,000 நபர்கள் இருந்தார்கள். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை அடிப்படையில் மதீனாவை சுற்றி குழி தோண்டினார்கள். நபி அவர்களும் சஹாபாக்களுடன் சேர்ந்து குழி தோண்டினார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி கூறுவர். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு காபாவை பார்க்கும் ஆசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 சஹாபாக்களுடன் வந்தார். இதை கேள்விப்பட்டு காஃபிர்கள் முஸ்லிம்களை தடுத்து நிறுத்தி அநியாயமான முறையில் காபாவை பார்க்க விடாமல் திருப்பி அனுப்பினர். மக்கா வெற்றி பற்றி கூறுவர். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10,000 நபர்களுடன் வந்தார். இதை பார்த்து காஃபிர்கள் பயந்து தங்களாகவே இஸ்லாத்தை ஏற்றார்கள். மக்காவில் இஸ்லாம் பரவியது. ஹஜ்ஜத்துல் வதா பற்றி கூறுவர். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு 1,00,000 சஹாபாக்களுடன் நபிகள் அவர்கள் ஹஜ் செய்ய வந்தார்கள். இதற்கு ஹஜ்ஜத்துல் வதா எனப்படும். நபிகளின் வஃபாத் பற்றி கூறுவர். ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய 3 மாதம் கழித்து நபிகளின் உடல் மிக மோசமானது. நடக்க முடியாத அளவு எப்போதும் மயக்கத்திலே இருந்தார்கள். இறுதியாக நபி கபத்திலே 12 திங்கட்கிழமை வஃபாத்தானார்கள். நபிகளின் பிள்ளைகள் எத்தனை? ஆண் பிள்ளைகள் 3. 1 காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, 2 இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, 3 அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. பெண் பிள்ளைகள் 4. 1 ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, 2 ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, 3 உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, 4 ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபிகளின் பண்புகள் பழக்கங்கள் பற்றி கூறுவர். நபிகளும் அவர்கள் எல்லா இடமும் அன்பாக பழகினார்கள். யாரையும் தீங்கு சொல்ல மாட்டார்கள். நபிகளும் அவர்கள் தர்ம சிந்தை உடையவர்கள். எப்போதும் யாரையும் நெருங்கையான அன்பிழந்தில்லை. நபிகளும் தன்னை சுற்றியிருந்தவர்களுக்கும் நன்மைக்காக துவா செய்தார்கள். ஏழை எஜமான் செல்வந்தர் எல்லா சமமாக நடந்தார்கள். நபிகளும் அவர்கள் விருது உபசரிகள் சிறந்து விளங்கினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரிங்களா? மாணவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு அழகாக முன் வச்சாங்க. 3ஆம் வகுப்பு மாணவர்கள் நபி அவங்க ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சிறுபிராயத்தில் அவங்களுடைய தந்தையை இழந்தது, தாயாரை இழந்தது, அவங்களுடைய பாட்டனாரை இழந்தது, அவங்களுடைய திருமணம், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு முன்னாடி சொன்னாங்க. அடுத்ததாக 4ஆம் வகுப்பு மாணவர்கள் நபியவங்களுடைய போர்கள் செய்தது சம்பந்தமாக, அவங்களுடைய வஃபாத் சம்பந்தமாக, நபியுடைய குழந்தைகள் சம்பந்தமாக நமக்கு முன்னாடி அழகாக சொல்லிட்டு போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக துவா சுன்னத் சொல்வதற்காக 7ஆம் வகுப்பு மாணவர்கள் அர்ஷத் கான், ஷமீம் அஹமது. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Suriyan tulikum berdoa alhamdulillahi aqalana yawmana hadha wa lam yutikna bi dhunubina inna nari எங்கள் மனித வேதங்கள் காரணமாக காரணமாக தயாரிக்கிறார்கள் அல்லாஹ்வுக்கேலாவோலும் ஆயமான் சொல்லும் போது ஒரு துவா அல்லாஹும்ம இன்ன ஹாதா யதுவாரு லைஸ வரிதுவாரு அலைகவாரு துவாரி கஃபுலிதி அல்லாஹ் நிச்சயமாக இதோ உனக்கு இரவு வருகிறது, இது பகல் முடிகிறது. இதோ உனது அழைப்பாளர்களின் மோசைகள் ஆடலா என்றே மன்னிப்பாயாக. அழைப்பையும் போது ஒரு துவா அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் நாஃபியா யா அல்லாஹ் இதை பயனுள்ள மழையாக
நாகை தம்பி சம்மரியம் புலியோ நாவியன் கைரலாரி நாதிலன் கைராசி யாவலாய் தம்பி மலை முடி வைப்பாயாக அதை பூமிக்கு உன்னதாகும் ஆதல்களில்லாகும் பயணத்தாகும் தாமதமில்லாமல் சீக்கிரம் புலிய செய்வாயாக மைனரை எழுதி துவா ஆதி தூண ஆதி தூணலி ரப்பினாமாவிலும் நாங்கள் பயணத்திலிருந்து திரும்பக்கூடியதாகவும் கௌரவா செய்யக்கூடியதாகவும் மனதற்குரியதாகவும் புகழக்கூடியதாகவும் இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்கள் அழகான முறையில துவா சுன்னத்துல சூரியன் உதிக்கும் போது துவா ஓதணும், சூரியன் மறையும் போது துவா ஓதணும். சூரியன் உதிக்கும் போது நம்ம எத்தனை பேர் நம்ம உதிச்சிருக்கோம்னு தெரியல.